Hello my channel viewers, welcome my cooking channel. നമുക്ക് வந்து ഒരു കുക്കിംഗ് റെസിപ്പി പ്രിപ്പറേഷൻ பண்ணும்போது വേരിയസ് മെത്തേഡിൽ பண்ணலாம் இல்லையா? നമുക്ക് வந்து ഒരു റെസിപ്പി ഒരു ഐറ്റം വെച്ച് പ്രിപ്പറേഷൻ பண்ணும்போது வெரைட்டியா பண்ணலாம் இல்லையா? നമുക്ക് வந்து ഒരു വേരിയസ് മെത്തേഡിൽ നമുക്ക് പ്രിപ്പറേഷൻ பண்ணலாம். அதனால இன்னைக்கு வந்து ഞാൻ പച്ചമാങ്ങ മത്തി മീൻ വെച്ച് பண்ணான ഒരു അടിപൊളി നാടൻ കുഴമ്പ് റെസിപ്പി தான் என்னோட சேனல் வியூவர்ஸ்க்காக இன்ட்ரோ듀ce பண்ணுது. நமக்கு வந்து இந்த மத்தி குழம்புல நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல நிறைய மெத்தட்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி ஷேர் பண்ணி இருக்குது. ஆனா வந்து இன்னைக்கு வந்து நான் பச்சை மாங்காய் மத்தி மீன் ரெண்டுமே சேர்ந்து வச்சு பண்ணானா ஒரு அடிபொடி நாடன் மத்தி குழம்பு என்னோட சேனல் வியூவர்ஸ்க்காக இன்ட்ரோ듀ce பண்ணுது. நமக்கு பார்க்கலாம் இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக பச்சை மாங்காய் இங்கே ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்குது. மத்தி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இங்கே வச்சிருக்குது. இனி ஸ்மால் ஆனியன் தான் இதுக்கு மஸ்ட்டாக வேணும். அது வந்து அரைச்சி தான் இந்த ஆட் பண்ணிட்டு தான் இந்த குழம்பு பண்ணது. அதுக்கு வந்து அரைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து தேங்காய், தொடுவி வச்ச தேங்காய், வெந்தயம், மல்லி, பெப்பர், பச்சை மிளகா, வரமிளகு, ஸ்மால் ஆனியன், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு தான் நம்ம அரைச்சி தான் இந்த குழம்பில் ஆட் பண்ண போகுது. ஃபைனல் நமக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குன்னா இந்த ஆனியனை நமக்கு வந்து தாளிக்கும் போது வேணாம். புளி ஊற வச்சுருக்குது, க்ரீன் சில்லி, பச்சை மிளகு, கருவேப்பிலை, சுஷர் ஆயில், கோகனட் ஆயில் தான் இதுக்கு மஸ்ட்டாக வேணாம். இஞ்சி பூண்டு, தேங்காய் எண்ணெய், சுஷர், சால்ட்டு, கடுகு, வெந்தயம், மஞ்சத்தூள், வரமிளகு எல்லாமே எடுத்து வச்சுருக்குது. தாளிக்கும் போதும் வரமிளகு வேணும். இனி இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து ஒரு சூப்பரான பச்சை மாங்காய் மத்தி மீன் குழம்பு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குது. அதில் நமக்கு வந்து பச்சை மாங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்ச பச்சை மாங்காய், இஞ்சி பூண்டு, க்ரீன் சில்லி, பச்சை மிளகு, கொஞ்சம் சால்ட்டு அண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொதிக்கும்போது ஆட் பண்ணலாம். இது எல்லாமே வச்சு நமக்கு வந்து அரைச்சி வச்சு வேக வைக்கலாம். நமக்கு இன்பிட்வீன் டைமில் வந்து அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். தொடுவி வச்ச தேங்காய், மல்லி, வெந்தயம், பெப்பர், சின்ன வெங்காயம் அண்டு வரமிளகு இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து நல்ல மயமாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா மயமாக அரைச்செடுத்து வச்சுருக்குது. இனி இந்த மாங்காய் கொதிக்க வச்சுருக்குது. மாங்காய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்குது. நீ அதில் வந்து நமக்கு வந்து இந்த அரைச்ச கண்டென்ட்டை ஆட் பண்ணலாம். தேங்காய், வரமிளகு, சின்ன வெங்காயம், வெந்தயம், பெப்பர் எல்லாமே சேர்த்து அரைச்ச கண்டென்ட்டு தான். அது நமக்கு இதில் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். அரைச்ச கண்டென்ட்டு இதில் போட்டு நல்லா கொதிக்கும் போது நமக்கு வந்து இந்த வாஷ் பண்ணி வச்சா நல்லா க்ளீன் பண்ணி வச்சா மத்தியும் இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மீனையும் போட்டு நல்லா கொதிக்கும்போது நமக்கு வந்து ஃபைனல் வந்து
புளி ஊற வச்ச புளி இதுக்கு ஆட் பண்ணலாம். ജസ്റ്റ് ഒന്ന് കൊതിക്കട്ടെ. നമ്മുടെ പച്ചമാങ്ങ മത്തിമീൻ കുഴമ്പ് ഫൈനൽ സ്റ്റേജ് ആയിരിക്കുത്. ഇനി നമുക്ക് വന്ന് കറിവേപ്പില ഒരു പാനിൽ ഓയിൽ ഊറ്റി വെച്ചിരിക്കുത്. ഞാൻ எப்பவுமே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணோம். மத்தி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் அது டேஸ்ட் இருக்கும். கடுகு, வெந்தயம், வரமிளகு and ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஸ்மால் ஆனியன். நல்லா നമുക്ക് വഴറ്റി വിടலாம். ഫൈനൽ താളിക്കുമ്പോൾ നമുക്ക് വന്ന് ഓണിയൻ എല്ലാം ആഡ് பண்ணேன்னா அந்த மத்தி குழம்புக்கு நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். നമുക്ക് താളിച്ച് പോകാം. പച്ചമാങ്ങ മത്തിമീൻ കുഴമ്പ് ജസ്റ്റ് ഒന്ന് കൊതിക്കട്ടോ. നമ്മുടെ പച്ചമാങ്ങ ആൻഡ് മത്തിമീൻ കുഴമ്പ് ഇங்கே ഫൈനൽ സ്റ്റേജ் ആയിരിക്കുது. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வரணும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.